சிவா வந்து ஒரு கூலி ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்டாப்புல. அது நம்ம ஆளுங்க அதுக்கு தலை காது மூக்கெல்லாம் வச்சு இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு, கேமியா பண்ணுறாரு. ரஜினிகாந்த் வந்து அவரை வந்து வாழ்த்தி அடுத்த படத்துக்கு கொடுத்தாரு, அவர் துப்பாக்கியை கொடுத்தாரு, இவர் சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுத்தாரு, எல்லாம் இவர் தானே ஒரு கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது, படத்தில் யார் கேமியாவும் கிடையாது, படம் எல்சியும் கிடையாது. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மதராசி ட்ரெய்லர் வந்து போட்டிருக்காங்க. எல்லா தேட்டர்லையும் போட்டிருக்காங்க. சென்னையில் போட்டிருக்காங்க, மற்ற ஊரில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. மதராசி ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஏற்கனவே முருகதாஸ் அவருடைய படம் தான், நிறைய படங்களோட மிக்ஸ் பண்ண ஒரு வருஷனாக தான் இருக்கு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சமீபத்தில் அவர் பண்ண சிக்கந்தர், அங்கே ஒரு பெரிய ஒரு சல்மான் கான் படம், பெரிய ஒரு தோல்வி படம். அதற்கு பிறகு இங்கே வந்து பண்றாரு. தமிழ்லையும் அவர் சமீபத்தில் பண்ண 2-3 படங்களும் போகல ஏஆர் முருகதாஸுக்கு. அதுக்கு பிறகு இந்த படம் எதிர்பார்க்குறப்ப, இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்பையும் நிறைய வந்து பழைய அவருடைய படங்கள் விஷயம்லாம் இருக்கு. ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, சலம்பல புலம்பலன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அந்த சாங் பார்க்குறப்ப அப்படியே வந்து கோட்ல ரஜினி விஜய் பண்ண மாதிரியே பண்ணி வச்சிருக்காரு. இவர் துப்பாக்கி பண்ண மாதிரி இது பண்ற மாதிரி இவர் பண்ணி வச்சிருக்காரு, தர்பார் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. அவர் கோட் பண்ண மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே ரிப்பீட்டடாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த படம் வந்த பிறகு தெரியும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது.